கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய வசனத்துக்காய் காத்திருப்போம், அவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். கர்த்தருடைய வசனம் ஆமென் நம்மை உருவாக்கட்டும், உடைக்க வேண்டிய இடத்துல உடைக்கட்டும், ஆமென் உணர்த்த வேண்டிய இடத்துல உணர்த்தட்டும், உயிர்ப்பிக்க வேண்டிய நம்மை உயிர்ப்பிக்கட்டும், நம்மை உருமாற்றம் செய்ய வேண்டுமே. தேவன் நம்மை உருமாற்றம் செய்கிற வார்த்தைகளை நமக்காய் தரும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்தீர் என்ற அந்த பெரிய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஜெயத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிறதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 10, 11ஆம் வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய அனுபவங்களை, தன்னுடைய வாழ்க்கை சரிதையை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஒரு சிறைச்சாலை நிருபம். ஜெயிலில் உட்கார்ந்து லெட்டர் எழுதுறார். ஜெயிலில் உட்கார்ந்து புலம்பல, ஜெயிலில் உட்கார்ந்து ஏன் ஆண்டவரே என்னை இப்படி சிறைச்சாலையில் கொண்டாந்து என்னை போட்டு என்னை வதைக்கிறீங்க, ஏன் சுவாமி எனக்கு ஜெயில் அப்படின்னு சொல்லி கேட்காம ஜெயிலில் உட்கார்ந்து மக்களுக்கு என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாயிருங்கள் இல்லையா? 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்வாரு, சந்தோஷமாயிருங்கள். எழுதுனதையே நான் திரும்ப எழுதுறதுனால எனக்கு கவலை இல்லை, நான் திரும்ப சொல்றேன், சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் தான் யார் என்ற ஒரு சுயசரிதையை அழகாக எழுதுகிறார். அப்போ தன்னுடைய நிருபங்களிலே அடிக்கடி சொன்னாலும் இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சற்று வித்தியாசமாய் சொல்ற, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவன், நான் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தவன் என்னெல்லாம் சொல்லிட்டு, ஒருவேளை வேத பண்டிதர்கள் வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலன் 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சொத்துக்கள், அவ்வளவு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், சரியா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், ஒரு பயங்கரமான ஒரு 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 பணக்காரன், பின்னணி எல்லாம் சாதாரணமானது அல்ல. யோசித்து பாருங்க, ஸ்தேவான் அங்கே கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது ஸ்தேவானுக்கு சாகடிக்கலாம், இவனை மரண தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தானாம் இந்த சவுல். ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஒரு சின்ன வயசுல பெரிய போஸ்டுக்கு வந்துட்டான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், சாதாரணமானவன் அல்ல. நான் இந்த பகுதியை சொல்லும் பொழுது வேதத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் யார் தெரியுமா? வாலிபன், பணக்காரன். அவனுக்கு தலைமை பதவி இருந்துச்சான், தலைவன் ஒருவன் என்று வாசிக்கிறோம். அவனுக்கு இருந்த அதே பண்புகள் இந்த மனுஷனுக்கு இருந்துச்சு, பவுலுக்கு இருந்துச்சு. யார் அவன்? தலைவன். அவனுக்கு என்ன? வாலிபம் இருந்தது. அதே நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் கற்று தேறினவன், எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவன். 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக, அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக இயேசுவை சந்தித்தான், இயேசுவை ஒரு போதகராக சந்தித்தான், இயேசுவை ஒரு நித்திய ஜீவனுக்கான வழியை காண்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு சந்தித்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ உயிர்த்தெழுந்த இயேசுவை தமஸ்கு வீதியிலே சந்தித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை தமஸ்கு வீதியிலே அங்கே சந்தித்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்.
அந்த முந்தின வாலிபன் யார் தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இளைஞன். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறணும், என்ன செய்யறது? அவர் சொல்லார், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவனுக்கு 2 பக்கம் இருந்துச்சு. ஒன்னு, ஆண்டவர் பொக்கிஷமா அல்லது என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பொக்கிஷமா? 2த்தையும் பார்க்கிறான். இயேசு எனக்கு லாபமா அல்லது எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் லாபமா என்று பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் குப்பையா பார்க்கணுமா, இல்லைன்னா அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நான் குப்பையா விட்டுட்டு போறேனா? அதை 2த்தையும் அவன் பார்க்கிறான். எதை தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இந்த யங் ரிச் மேன் அவன் என்ன தெரியுமா செய்தான்? லீடர். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இயேசுவை தள்ளிவிட்டான். இயேசுவை தள்ளிவிட்டான். எனக்கு இயேசு வேணாம், எனக்கு அவர் தேவையில்லை, எனக்கு யார் வேணும்? என்னுடைய பொக்கிஷம், என் ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு இயேசுவை காட்டிலும் எனக்கு தேவை என்னுடைய பதவி, இயேசுவை காட்டிலும் எனக்கு தேவை என்னுடைய உயர்வு, என் அந்தஸ்து. இதுதான் அவனுடைய மையமாக இருந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்களேன். சொத்து இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, பருவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அவன் இயேசுவை காட்டிலும் தன்னுடைய படிப்பையும் பதவியையும் பணத்தையும் குப்பையாக எண்ணினான் என்று வாசிக்கிறோம். இயேசு வேணுமா உனக்கு? இந்த ஆசீர்வாதம் வேணுமா? இயேசு வேணுமா? இந்த சொத்து வேணுமா? என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணா? எனக்கு இந்த இயேசு தான் வேணும். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு முடிவெடுத்தான்? எதுக்காக இவ்வளவு பெரிய முடிவெடுத்தான்? இத்தனை பெரிய அற்புதமான முடிவை எடுத்த காரணம் என்ன? கவனிங்க. அந்த ரிச் யங் ரூலர், அந்த பணக்கார ஐஸ்வர்ய தலைவன் இருந்தான் இல்லையா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்ல, அந்த தலைவன் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவை முகமுகமா பார்த்தவன், இயேசுவை நேரடியாய் சந்தித்தவன், இயேசுவை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சந்தித்தவன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ சவுலா இருக்கும்போது தமஸ்கு வீதியில போயிட்டு இருக்கும் பொழுது அவர் அங்கே ஒரு சத்தம் கேட்டதாம் வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ ஒரு ஆண்டவர், யாரோ ஒரு கடவுள், யாருன்னு தெரியாது. அதனாலதான் கேட்டான், எனக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்காருன்னு தெரியும், யார் அவர்? Who is that God? யார் அந்த கடவுள்? ஏன்னா இதுவரைக்கும் அவனுக்கு யூத முறைமையின்படி கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு யாவே தெய்வம் மட்டும்தான். வேற இயேசுவை யாராவது பிரசங்கித்தா அவங்கள அடிப்பேன், இயேசுவை யாராவது பேசினா அவர்களை இழுத்து கொண்டு போய் நான் சிறையிலே போடுவேன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அங்கே தமஸ்கு வீதியில ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? பாருங்க, ஆண்டவருக்கு அங்கே தன்னை சரணடைந்து அங்கே சரணாகதியாய் கொடுத்து விட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இயேசுவே, உமக்கு முன்பாக எனக்கு இதெல்லாம் குப்பை. ஏன் தெரியுமா? அவன் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு நாள் இயேசுன்ற ஒருவர் மார்க்கத்தை போதிச்சாரு, இயேசுன்ற ஒருவர் அற்புதங்களை செய்தார், இயேசு என்ற ஒருவர் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால போகும்படியாய் நடந்து கொண்டார், இயேசுன்ற ஒருவர் ஒரு மத தலைவரை போல நடந்து கொண்டார், இயேசுன்ற ஒருவர் தேவாலயத்துக்குள்ள போய் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தினார், இயேசு என்ற ஒருவர் அங்கே வந்து நம்ம யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் போதித்தார். அந்த இயேசுநாதரை இவங்க கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த இயேசுநாதரை போய் இவங்க கடவுளா வணங்கிட்டு வராங்களே, எனக்கு அந்த இயேசு வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இயேசுவை சந்திச்ச உடனே, இயேசுவை பார்த்த உடனே அவ வாழ்க்கையில வந்த ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? திருப்பம் என்ன தெரியுமா? எனக்கு இதுக்கு மேல இந்த இயேசு தான் வேணும். ஏன்னா இதுவரைக்கும் அவர் மரித்து முடிந்து போனது என்று நினைத்தேன், ஆனால் இப்ப என் கூட நான் தான் இயேசுன்னு சொல்றவ மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிறார். அப்படி என்றால் இவர் தான் எனக்கு வேணும். உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மத தலைவர்கள், மத ஸ்தாபகர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் நிறைய மத தலைவர்கள் வந்தார்கள், மதத்தை ஸ்தாபித்தார்கள், தன்னை கடவுளாய் வணங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு முன்பாக சின்ன சின்ன நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் செய்தார்கள். எல்லாம் நடந்துச்சு. அடிக்கடி சொல்லுவேன், இயேசு நல்லவர், அற்புதங்களை செய்வார் என்று மாத்திரம் நான் இயேசுவை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அது ஒரு பேக்கேஜ். இயேசுவால் அற்புதமும் செய்ய முடியும், இயேசுவால அங்கே விடுதலையும் தர முடியும். அதே நேரத்தில் நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவால, அவர் ஒருவரால மட்டும்தான் நித்திய
நித்திய வாழ்வுக்கு அழைத்து கொண்டு செல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல் அப்போஸ்தலன் தெரிஞ்சு போச்சு, எல்லார் கல்லறையும் மூடி இருக்கு, எல்லார் சகாப்தமும் முடிந்து விட்டது, எல்லார் வாழ்க்கையும் முடிந்து விட்டது. ஆனால் ஒரே ஒருவருடைய கல்லறை தான் திறந்திருக்குதுன்னு சொன்னா அது இந்த ஒருவர் தான். எனவே இந்த ஒருவர் தான் தனக்கு வேணும். இவருக்காக நான் எதை வேணாலும் குப்பையா என்ற நஷ்டம் என்று விடுகிறேன், எனக்கு இதை தவிர வேறு பொக்கிஷம் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் ஒரு நல்ல முடிவெடுத்துட்டு அவர் ஒரு ஆசைப்படுறாரு. அதுதான் இன்னைக்கு செய்தி. அவர் சொல்றாரு, இப்படி நான் ஏன் குப்பையா பார்க்கிறேன்? யோசித்து பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை, சொத்தை, சரியா, புதையலை, நம்ம படிப்பை, நம்ம பதவியை, நம்முடைய பெரிய அந்தஸ்தை என்னைக்காவது எனக்கு இது குப்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா அதை விட சிறந்த ஒன்று எனக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். ஆமென். ஒருத்தங்க கையில் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, நீங்க பாக்கெட்டில் இருக்கிற 100 ரூபா காணும்னு தேடுவீங்களா? கையில் என்ன இருக்கு? இப்போ எது காணாம போச்சு? இப்போ 100 ரூபா காணாம போச்சு, அதுக்காக உட்காந்து அழுவீங்களா? நம்ம எதை பார்ப்போம்? அது பரவாயில்லைங்க, என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு? ஏன்னா சிறந்தது வந்து விட்டதினாலே நான் அங்கே மதிப்பு குறைவாக இன்னொன்றை பார்க்க தோன்றுகிறது. இயேசு என்ற ஒருவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை பார்க்கிறதினாலே அவருக்காக. இப்போ இந்த வசனத்தை படிங்க, புரியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை பாருங்களேன். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் பவுல் சொல்றார், நான் அதை அறிந்து கொள்வதற்காக, நான் அதை அறிந்து கொள்வதற்காக. எதை? உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்வதற்காக. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்வதற்காக சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த அடுத்த 11வது வசனத்துல சொல்றாரு, அங்க வாசிக்கலாமா? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, நானும் உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதி உண்டாகும்படிக்காக நான் அதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த காலை ஆராதனையில் நீங்களும் நானும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிஞ்சிக்கணும். வருஷம் கூட்டத்துக்கு வரலாம், வருஷம் நம்ம ஆராதனைக்கு வரலாம், வருஷம் அவர் இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். 40 நாள் நம்ம உபவாசம் இருந்திருப்போம், 40 நாள் நல்ல கூட்டங்களுக்கு வந்திருப்போம். அப்புறம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சிருப்பார், இன்னைக்கு 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டார். திரும்ப டிசம்பர் மாதம் அவரை பாடி தூங்க வச்சிருவோம். இப்படி தானே நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் தொடர்ந்து அதே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறவர்களாய் அல்ல, நாம் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரப்போறோம். எந்த வட்டம் தெரியுமா? நான் பிறப்பார், மரித்தார், உயிர் தெழுந்தார், திரும்ப பிறப்பார், இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரப்போறோம். அது மிக முக்கியமான இடம். அது என்னன்னா, நானும் அவருடைய உயிர்த்தெழுதலை அறிந்து கொள்ள போகிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுபவிக்க விரும்புறீங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எத்தனை பேர் இன்னைக்கு பார்க்க விரும்புறீங்க, அறிய விரும்புறீங்க? இன்னைக்கு ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில கிடைக்க போகிற 3 அனுபவங்களை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமைக்கு முன்பாக அவருடைய கல்லறையில் அடைக்கப்பட்ட கல்ல, யாரும் புரட்ட முடியாத கல்ல, யாரும் தள்ள முடியாத கல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்காவது நம்ம செமெண்ட்ரிக்கு போனோம்னா, கல்ற தோட்டத்துக்கு போனோம்னா, கல்ற தோட்டத்தில் அங்க அடக்கம் பண்ணின உடனே, சரீரத்தை அடக்கம் பண்ண உடனே மேலே ஒரு 3 பிரைவேட் கல்லறையா இருந்தா மேலே ஒரு 3 அந்த ஸ்லாபை போட்டு, அதுக்கு மேலே மண்ணை போட்டு, அதுக்கு மேலே நல்ல கல்லெல்லாம் அடுக்கி அழகா அதை மூடி, அவங்க நல்லா சொல்லுவாங்கப்பா, நல்லா அடப்பா, நல்லா மூடுப்பான்னு. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மூடி அதுக்கு மேலே கல்லறையை கட்டி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம், இல்லை யாரும் அதை உடைச்சிடக்கூடாதுன்னு நினைப்போம்.
கவனிங்க, யாரும் அதை எடுக்க முடியாது, சீக்கிரத்தில் அதை உடைக்க முடியாது. அடுத்தது கவனிங்களேன், மற்றபடி சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி உள்ள வச்சு அந்த கல்லை யாருமே அந்த மூடப்பட்ட அந்த ஸ்லாபை எடுக்க முடியாதபடிக்கு சீல் பண்ணிருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இயேசுவின் அந்த காலத்து கல்லறைகள் எப்படி இருக்கும்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு மேல வெளியில கல்லை கொண்டாந்து மேல புரட்டி வச்சிருவாங்க. முக்கியமான நபர்களா இருந்தா சீல் வச்சிருவாங்க அந்த கல்லறைக்கு. ஏன்? யாரும் எடுக்க கூடாது, யாரும் திறக்க கூடாது. பாருங்க, இயேசுவின் கல்லறைக்கு காவலாளிகளை போட்டிருந்தாங்களாம். இயேசுவின் கல்லறையை யாரும் திறக்க கூடாதுன்னு காவலாளி கிடக்குறாங்க. அங்க இயேசுவின் கல்லறையை யாரும் திறக்க கூடாதுன்னு சீல் வச்சிருக்கிறாங்க. கவனமா கண்ணும் கருத்துமா பார்க்கறாங்க. உயிர் தெழுந்துட்டார்ல இயேசு, உயிர் தெழுந்த இயேசு கல்லை புரட்டி தள்ளினார். கல்லு அவங்க போய் பார்க்கறதுக்கு முன்னால புரட்டப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். ரெண்டாவது, வெளியே இருக்கிற காவலாளியை கடந்தாங்க, நின்னாங்கல்ல, அந்த காவல் காத்தாங்கல்ல, 2 காவலாளிகள். வேதம் சொல்லுகிறது அந்த காவலாளிகள் அவர்கள் செத்தவர்களை போல மாறினார்கள். அல்லேலூயா சொல்லம்மா. காவலாளி செத்தவங்க மாதிரி மாறிட்டாங்களாம், கீழே விழுந்து கிடக்குறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய வல்லமையோடு பயந்துகிட்டு இருந்த சீஷர்களுடைய அறைக்குள்ள பிரவேசிட்டார். உயிர்த்தெழுந்த வல்லமையை உயிர்த்தெழுந்த அன்றைக்கு அதிகாலையில கர்த்தர் நிரூபிச்சார். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் விரும்புறீங்களோ, உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா அடைப்பட்டு கிடக்கிற கல்லை கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். அடைப்பட்டு கிடக்கிற கல் யார் தள்ளுவா? யாராலையும் தள்ள முடியாது. சீல் வச்சுட்டாங்க, கவர்மெண்ட் சீல் இருக்கு, இனி உடைக்க முடியாது, இனி மாற முடியாது. கோர்ட் சீல் வச்சிருச்சு, இதுக்கு மேல யாரும் மாற்ற முடியாது. நீங்க நினைச்சு இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா இயேசுவின் நாமத்துல யாரெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்கிறீங்களோ, விரும்புறீங்களோ, பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்க வாழ்க்கையில உடைக்க முடியாத சீலை கர்த்தர் உடைப்பார். புரட்ட முடியாத கல்லை புரட்டி தள்ளுவார். காவல் காத்து கொண்டிருக்கிற எத்தனை பெரிய நபர்களா இருந்தாலும் அவர்களை செத்தவர்களை போல மாற்ற, அவர்கள் கீழே விழுந்து போக ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமென் சொல்லலாமா? நம்ம தேவன் பெரியவர். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப மரிப்பதில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப உயிர் மரிச்சு திரும்ப அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு இன்னொரு வாழ்க்கையா கிடையாது. நல்லா கவனிங்க. மரித்தார், அவர் மரித்தவர் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினவர் திரும்ப மரிக்க போவதில்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று விசுவாசிக்கிறோம். மரணம் இனி அவரை ஆளுகை செய்வதில்லை. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க விரும்பினீங்க அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஒரு சில காரியத்தை இன்னைக்கு சொல்றேன். அது என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்றேன். நீங்க ஆசைப்படுங்க, உங்களுக்கும் கர்த்தர் இதை செய்ய போகிறார். நான் பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள்ல இருந்து 3 முக்கியமான காரியத்தை நான் இன்றைக்கு சபைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். என் கூட வேதத்தை திறந்து கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நடக்க போகிற 3 முக்கியமான அனுபவங்கள் வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கவனிங்க, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இயேசு எழுப்பப்பட்டார், இயேசு உயிரோடு எழுந்தார். எதற்காக அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு நம்மை நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் அங்கே உயிரோடு எழுப்பப்பட்டார். மரித்தவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். எழுப்பினவர் எதற்காக எழுப்பப்பட்டார்? எதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார்? இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே
வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். கவனிங்க, பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமையை நம்ம லூஸ் பண்றோம். பாவம் செய்யும் போதெல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை லூஸ் பண்ணுவோம், இழந்துருவோம். பாவம் செய்யும் போதெல்லாம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கிற உறவை நம்ம லூஸ் பண்ணுவோம். யாரும் இதுக்கு விதி விலக்கே கிடையாது. சரியா? நம்ம எப்போ தவறு செய்கிறோமோ, எப்போ பாவம் செய்கிறோமோ, பாவம் என்னையும் தேவனையும் பிரிக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக எப்படி இருக்கான்? பிரிவினையை உண்டு பண்ணிட்டு இருக்கு. ஒரு சுவரை எழுப்பி நிற்குது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில பாவம் செய்யும் போதெல்லாம் தேவனுடைய முகம் அவனுக்கு மறைக்கப்படுகிறது. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், ஒட்டுமொத்த பாவத்தையும் கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்த பொழுது அவர் அங்கே கல்வாரி சிலுவையில சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை, ஒரு முறை கூட அவரை தேவன் என்று அழைக்காத இயேசு சிலுவையில 4வது வார்த்தையில சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். உங்களுக்கு தெரியுமா, பிறந்ததிலிருந்து 33 வருஷம் தேவனேன்னு இயேசு கூப்பிட்டது கிடையாது. ஒரு முறை கூட தேவன் கூப்பிட்டது கிடையாது. என்ன கூப்பிட்டார் தெரியுமா? அப்பா 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 அப்பான்னு தான் கூப்பிட்டார். அவரால் அந்த உறவை இழக்க முடியாது. அவரால் அந்த உறவை ஒரு நாள் கூட இழந்ததில்லை. ஏன்? அந்த உறவை இழக்கணும்னா அவருக்கும் பிதாவுக்கும் நடுவில் பாவம் வந்திருக்கணும். என்னைக்காவது அவர் போய் அங்கே ஆலயத்துக்குள்ள போய் பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்தினாரா இயேசு? சொல்லுங்க. இயேசு என்னைக்காவது பாவ மன்னிப்புக்காக தாம் பாவத்துக்காக பலி செலுத்தினாரா? இல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க, இல்ல. அல்லேலூயா. ஏன் சந்தேகம்? ஒரு நாள் இயேசு அப்படி போய் பாவத்துக்காக தாம் பாவத்துக்காக பலியெல்லாம் செலுத்தல. சரியா? அதே மாதிரி ஒரு நாள் இயேசு எங்கேயாவது போய் ஐயோ சாரி நான் தெரியாம பேசினேன்னு சொன்னாரா? 33 வருஷமும் இயேசு பாவமில்லாத பரிசுத்தராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதனால தான் சொன்னாரு, என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் சொல்ல முடியும்? நீங்க உடனே நினைக்கலாம், எங்க அவர் கடவுளாச்சேங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பூமியில இயேசு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அங்கே மாம்சமா இருந்தார். எல்லா அதிகாரங்கள், அவருடைய மகிமை எல்லாத்தையும் பரலோகத்தில் வச்சிட்டு இந்த பூமிக்கு வந்தார். எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு வந்தார். அதே மகிமையோடு பூமியில உலாவனான ஒரு பையன் முன்னால நின்றுக்க முடியாது. கன்னத்தில் அரைக்கிறதுக்கு கை வாங்க முடியுமா? அவரை தாடி மயிரை இழுத்திருக்க முடியுமா? தலையில குட்டி இருக்க முடியுமா? கண்ணை கட்டிட்டு உங்களை அடிச்சது யாருன்னு ஞான திருஷ்டியில சொல்லணும்னு சொல்லியிருக்க முடியுமா? ஏன் தெரியுமா சொல்லல? ஏன் தெரியுமா இயேசு அங்க இவ்வளவு காயங்களை பட்டும் அமைதியா இருந்தாரு? 100% அவர் தேவனாய் இருந்தாலும் மாம்சத்துல 100% அவர் மனுஷனாய் இருந்தார். அவர் மனிதனாய் வாழ்ந்தார். 33 வருஷம் இயேசு மாம்சத்தில் இருந்தார். 33 வருஷம் இயேசுவுக்கு மனுஷனாய் இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பசி எடுத்தது. அங்கே அவருக்கு எல்லா விதமான சோதனைகளும் வந்தது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கை வைத்து ஒரு அலையிலே சொல்லாமா? அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு சோதனை வந்துச்சா? சோதனை வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னால இல்ல, உபவாசம் இருந்த பின்பு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க 2ஆம் வசனத்தில் அவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசமா இருந்த பின்பு சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கிறான். நம்மளாம் நினைப்போம்ல, ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சோன்னே என்ன ஃபயரா வருவான், பிசாசு கிட்ட வருவானா? பிசாசு பக்கத்தில் வருவானா? பிரதர் 40 days இப்பதான் ஃபாஸ்டிங் முடிச்சிருக்கோம் பிரதர், இதுக்கு மேல பிசாசு நான் இந்த தெருவில் வந்து அவன் அந்த தெருவுக்கு ஓடிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே நேரம் அவங்க கிட்ட வருவான். நம்ம ஃபாஸ்டிங்லாம் முடிச்சாச்சா? ஓகே, நல்ல பலன் அடைஞ்சிட்டீங்களா? 40 நாள் நல்ல வசனம்லாம் படிச்சிட்டீங்களா? நல்ல செய்தியெல்லாம் கேட்டீங்களா? நான் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் எல்லாம் முடிச்சாச்சா? ரைட், இனி நான் வரேன் அப்படின்னு சோதனைக்காரன், இயேசுவே விடாதவன் நம்மளை விடுவானா? உங்களை விடுவானா? சோதனைக்காரன் வருவான். பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது சோதனையிலே உதவி செய்ய வல்லவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
அல்லேலூயா. சோதனையை ஜெயிச்சவரால தான் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசு மாம்சத்தில் இருந்தார். அவருக்கு எல்லா பலவீன சோதனை, அவர் நம்மை போல அவர் பாடுபட்டார், எல்லாம் இருந்துச்சு. பட் பாவம் செய்யாதவர். அல்லேலூயா. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் அதான் சொல்லுது, ரோமர் 3:10, ஒருவனாகிலும் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தார். அவர் எந்த விதமான பாவத்தையும் செய்யல, பாவத்தை மேற்கொண்டார், பாவங்களை ஜெயிக்கிறவர் அவர். ஒரு பாவமும் அவரை மேற்கொள்ள முடியல, ஒரு பிசாசும் அவரை மேற்கொள்ள முடியல, ஒரு சோதனையும் அவரை மேற்கொள்ள முடியல, ஒரு வியாதியும் அவரை மேற்கொள்ள முடியல. எல்லாவற்றையும் இயேசு மேற்கொண்டு வாழ்ந்தார். நம்ம அவரை ஃபாலோ பண்றோம். நம்ம யாரு? இயேசுவை பின்பற்றுகிறோம். நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம். நம்ம எப்படி வாழணும்ல? அல்ல கவனிங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டில் ஒரு ஆல் நைட் ப்ரேயர் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 5000 பேர் வந்திருந்தாங்க. ஒரு வித்தியாசமான லைஃப்லேயே நைட் ப்ரேயர், அதான் வித்தியாசமான ஒரு நைட் ப்ரேயர். பயங்கர கூட்டம். கிராமத்தில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து, கூட்டம் முடிஞ்சது சீக்கிரம் 3 மணிக்குள்ள முடிஞ்சிருச்சு. 3 மணிக்கு முடிக்கணும். ஏன்னா 2 மணி நேரம் தனி ஜபம். ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் ஒருத்தராக வராங்க. ஃபுல்லாலாம் ஜெபம் பண்ண முடியாது. தலையில் கை வச்சு இயேசுவே ஆசீர்வதி கை வச்சு ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் வலது கையில், கொஞ்ச நேரம் இடது கையில், கையெல்லாம் ஓஞ்சு போயிடும். 2 மணி நேரம் ஜெபம் பண்ண என்ன ஆகும்? வருவாங்க, முழங்கால் போடுவாங்க, கை வச்சு ஆசீர்வதிச்சு அனுப்பிடும். சிலது மேனிஃபெஸ்ட் ஆகும். பிசாசு பிடிச்சவங்க கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் வந்தார். அந்த வாலண்டியர் சொன்னாங்க முழங்கால் போடுங்க அப்படின்ன உடனே இவர் டக்குன்னு முகம் மாறிட்டு என்னை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சார். நான் சொன்னேன், ஐயா முட்டி போடுங்க. நான் யார் தெரியுமானார். ஐயா நீங்கள் யாரா வேணா இருங்க, முழங்கால் போடுங்க, கியூ நிற்குது, முழங்கால் போடுங்க. டக்குன்னு ஒரு மூஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த கன்னத்தெல்லாம் உம்முன்னு ஊதிட்டார். பலூன் ஊதுனா எப்படி இருக்கும் இந்த கண்ணும், அது மாதிரி ஊதுனார். இந்த கையெல்லாம் வளைச்சிக்கிட்டு குரங்கு மாதிரி சொரிஞ்சார். நான் தெரிஞ்சிட்டு இது யாருன்னு. உள்ள யார் உட்கார்ந்துருக்கா? குரங்கு. இயேசுவின் நாமத்தில் இருப்பாங்க. அப்படியே டக்குன்னு பின்னால பெல்ட்டி அடிச்சார். அவரை பிடிக்க ஒரு 15-20 பேர் ஆண்கள் போராடுறாங்க. அவர் விடுதலை கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. அதுக்கு அடுத்தது ஜெபம் பண்ண வந்தாங்க. பக்கத்தில் ஒரு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மாண்ணே எங்கே போறீங்கண்ணே? சர்ச்சுக்கெல்லாம் போவேன்யா. நாங்கள் எவ்வளோ நாளாக இருக்கு விட்டேன்னு தெரியாதியா. நாங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கண்ணே? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால். அப்புறம் எப்படி உள்ள வந்துச்சுண்ணே? இவர் சொல்கிறார், இந்த அம்மா சொல்லிச்சு, இதுக்கு முன்னால் அவர் அந்த குரங்குக்கு பக்தராக இருந்தார். ஒரு நாளும் போகாமல் இருக்க மாட்டார். ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டாரு. ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடுதலை தந்தால் நாங்கள் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். நான் முடிச்சுட்டு காரில் வருவேன். என் மனசில் ஒரு குழப்பம். யாரை அவர் எங்கே போய் யாரை ஆராதிச்சாரோ, ஜெபம் பண்ணும்போது மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா அது யாரை மாதிரி மாறிடுச்சு? சரி, நம்மளாம் யாரை ஆராதிக்கிறோம்? கொஞ்சம் சத்தமாக தான் பேசுங்களேன். ஏன் உம்முன்னு இருக்கீங்க? உயிர் தெழுந்த நாளில் இவ்வளோ சந்தோஷமாக பேச வேணாம்மா. யார் ஆராதிக்கிறோம்? இவ்வளோதான் சத்தமா? இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. யார் ஆராதிக்கிறோம்? இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறவங்க யாரை மாதிரி மாறி இருக்கணும்? மாறணுமா இல்லையா? மாறி இருக்குமா? இயேசுவை ஆராதிக்கிறவங்களுக்குள்ள யாரம்மா எந்த சுபாவம் இருக்கணும்? இயேசு. அவர் குட்டிக்கொன்று அடிச்சதுக்கு என்ன காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இயேசு ஆராதிக்கிறவங்க என்ன காரணங்க? இவர் இப்படி சாந்தமாக இருக்காரு, இப்படி வாழ்றாரு, இவரால் பாவத்தை ஜெயிக்க முடியுதே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னணியை விசாரிச்சா அவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர்கள் பாவம் இல்லாத பரிசுத்தரை ஆராதிக்கின்றார்கள். அல்லேலூயா. பவுலுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சுங்க. பவுலுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சுங்க. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். வேதத்தை திருப்புங்க. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் என்ன செய்றேன்?
வெறுக்கிறத செய்றேன். அவர் சொல்றாரு 18ஆம் வசனத்துல, எனக்குள்ள தீமை இருக்கிறது, நன்மை இல்லை. நன்மை செய்யணும்னு ஆசை, என்னால செய்ய முடியல. ஏன்? எனக்குள்ள தீமை இருக்குது. அடுத்து சொல்றாரு, நான் விரும்பாத தீமையை செய்றேன், நான் விரும்பாத நன்மையை செய்யறேன், தீமையை என் வாழ்க்கையில நடப்பித்துட்டே இருக்கிறேன். எனக்குள்ள ஒருத்தன் கிடக்குறான். அதான் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கு பாவம், எனக்குள்ள இருக்கு தீமை, எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள சில அக்கிரமம் இருக்கிறது சொல்லிட்டு இந்த வசனத்தை சேர்ந்து அந்த 24ஆம் வசனத்தை வாசிடலாமா? 24, நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஐயா என்னால முடியல, ஐயா நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன். சகோதரனே, சகோதரியே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை உயிர்த்தெழுந்த இயேசு 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் இன்னும் கிரியை செய்கிறார், இன்னொருடைய வல்லமையை நமக்கு தருகிறார், இன்னொருடைய வல்லமையை நமக்காக அவர் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் அவரை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு பாவத்தை செய்ய முடியாம, அந்த பாவம் உங்களை கட்டி போட்ட நிலைமையில, அந்த பாவத்தின் பிடியில, அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாம, அந்த பாவம் என்ன வந்த உடனே அதில் விழுகிறதும், பாவ சோதனை வந்த உடனே அதில் விழுகிறதும், பாவத்தின் உணர்வுகள் வந்த உடனே அந்த பாவத்தை செய்கிறதுமாய், பாவத்தை ஜெயிக்க முடியாம ஏதோ ஒரு பாவத்தோடு போராடி கொண்டு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? ரோமருக்கு இவர் எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரோம பேரரசுக்கு சில மோசமான தண்டனைகள் இருந்தது. அவங்கள மாதிரி தண்டனையை மோசமா கொடுக்க யாராலையும் முடியாது. உங்களுக்கு தெரியும், தம்மூஸ் என்ற ஒரு மரக்கட்டை டீ வடிவத்தில் இருக்கும். இதுதான் சிலுவையா மாறிச்சு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது தம்மூஸ் கட்டையில தான் அரைஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு மேலதான் மேற்சட்டத்தை அடிச்சு வச்சிருந்தாங்க, இவர் யூதருக்கு ராஜா என்று. அவரை அங்கே அடித்து தொங்க விட்டுட்டு இரவெல்லாம் அங்க தங்கணும். இரவில காட்டு மிருகங்கள், சில பிராணிகள், சில பட்சிகள் வந்து அங்கே அந்த சிலுவையில தொங்குகிறவர்களை கொத்திட்டு போயிரும். யாராவது அவரை காப்பாற்ற நினைத்தால் அவர்களை காப்பாற்ற முடியாது. அப்படி நினைச்சா அடுத்த நாள் காப்பாற்றினவனுக்கும் அந்த தண்டனை வழங்கப்படும். எனவே யாரும் சிலுவையில் அடிச்சாச்சுன்னா அவன் சபிக்கப்பட்டவன், பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்லி கவனமா இருப்பாங்க, அவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. நைட்ல தப்பிச்சிடக்கூடாதுன்னு கால் எலும்ப உடைச்சிட்டு வருவாங்க. மோசமான தண்டனை. இன்னொரு தண்டனைக்கு தெரியுமா? அது ஒரு சரீரத்தோடு செத்த பிரேதத்தை, மரண தண்டனை குற்றவாளிக்கு செத்த பிரேதத்தை முதுகுல கட்டி விட்டுருவாங்க. 2 கைகளையும் பிணத்தின் கையோடு, 2 கால்களை பிணத்தின் கால்களோடு, ஏன் கழுத்தை பிணத்தின் கழுத்தோட இணைத்து கட்டி வனாந்தரமான இடத்துக்கு அமுச்சு வச்சிருவாங்க. பிண வாசனைக்கு அங்கே மிருகங்கள் வரும். 2வது, பிணம் அங்கே நாட்டம் எடுத்து அங்கே அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். அங்க இருக்கிற புழுக்கள் இவனோடு கூட மோத ஆரம்பிக்கும். இவனால் அவிழ்க்க முடியாது. அதுதான் பவுல் அப்போஸ்தலர் சிம்பாலிக்கா சொல்லி கொடுக்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? ஐயா, எனக்கு ஒரு மரண சரீரம் இருக்கு, என்னோடு கூட ஒரு மரண சரீரம் என்னையும் கிறிஸ்துவையும் நெருங்க விடாமல், என்னை கிறிஸ்துவோடு இணைய விடாமல், என்னை இயேசுவோடு கூட இயேசுவை பின்பற்ற விடாமல், என்னையும் இயேசுவையும் பிரிக்கிற ஒரு மரணம். இதைதான் தேவன் அந்த 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அவர் தெளிவாக ஆதாம கூட்டு சொல்றாரு, இந்த எல்லா விருட்சங்களையும் நீ சாப்பிடலாம், விருட்சத்தின் கனிகளை சாப்பிடலாம், ஒரு விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது, அது நன்மை தீமை அறிகிற கனி, அதை சாப்பிடாத, சாப்பிடும் நாளிலே என்னதான் சாகவே செத்தாங்களா? பிசாசு வந்தானா இல்லையா? வந்தான். என்ன சொன்னான்? நீ சாப்பிடு, சாக மாட்டானா? அவன் என்னைக்குமே போய் தான் சொல்லுவான். நீ சாப்பிடு, நீ சாக மாட்ட, அவர் அப்படிதான் சொல்லுவார். சாப்பிட்டாங்களே, சாப்பிட்டனே செத்தாங்களா, உயிரோட இருந்தாங்களா? இப்ப யார் சொன்னது உண்மை? கர்த்தர் சொல்ல, நீ சாப்பிட்ட நாளிலே சாவாய்.
பிசாசு சொன்னா நீ சாக மாட்டேன். இவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. அப்பதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து தேவனுக்கு பயந்து தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். ஆதமே, நீ நிர்வாணின்னு யார் சொன்னா? ஆண்டவரே, நாங்கள் தோட்டத்தில் இந்த கனியை சாப்பிட்டோம். நல்ல கவனிங்க, தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது என்னைக்கு கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்றானோ அது செத்த அனுபவம். உதாரணம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலிருந்து சகல கனித்தரும் விருட்சங்களையும் பூமி முளைப்பிக்கட்டும் என்று சொன்னார். விருட்சங்கள் எல்லாம் பூமியானது முளைப்பித்தது. சமுத்திரத்தை பார்த்து சொன்னார், சமுத்திரம் என்பது சமுத்திரமானது சமுத்திரத்தில் வாழ்கிற உயிரினங்களை பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார். அங்க மீன்கள், மீன் வகைகள், இனங்கள் எல்லாம் அங்கே உருவானது. ரைட்? பூமியிலிருந்து நிலத்திலிருந்து ஒரு மரத்தை பிடுங்கி வெளியே எடுத்து போட்டாச்சுன்னா மரம் இருக்குமா? என்ன ஆயிடும்? செத்துரும். சமுத்திரத்தில் இருக்கிற மீனை எடுத்து வெளியே போட்டாச்சுன்னா மீன் உயிரோடு இருக்குமா? செத்துரும். மனுஷனை உயிரடைய செய்வதற்கு தேவன் மனுஷனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை கொடுத்ததுனால என்னைக்கு தேவனை விட்டு மனுஷன் பிரிகிறானோ அவனும் மரித்து போவான். இந்த மரணத்துக்கு பெயர் பிசிக்கல் டெத் அல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத். இது ஆன்மீக மரணம். என்னைக்கு என்னை படைத்த தெய்வத்தை விட்டு நான் பிரிஞ்சு வாழ்றனோ, எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு உடைகிறதோ, அன்றைக்கு ஒரு ஆன்மீக மரணம் ஏற்படுகிறது. நான் பாவம் செய்யும் பொழுது நான் கடவுளை விட்டு வெளியே வரேன். நான் பாவம் செய்யும் போது எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு உடைகிறது. அது தேவன் இல்லாத வாழ்க்கை, என்னை சிருஷ்டித்தவருடைய இல்லாத வாழ்க்கை, என்னையும் கடவுளையும் பிரிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அது ஒரு மரணம், அது ஒரு செத்த ஒரு வாழ்க்கை. ஐயா, பாவம் செய்கிற மனிதன் சாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு உடைந்து கடைசியாய் ஜெபித்து நாட்களாக இருக்கலாம், கடைசியாய் வேதத்தை தொட்டு ரொம்ப நாளாக இருக்கலாம், கடமைக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், கடமைக்காக இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கலாம், கடமைக்காக உங்களுக்கு நீங்கள் இந்த ஆராதனை பண்டிகைன்றதுனால வந்திருக்கலாம், பண்டிகைக்காக இந்த ஆராதனைக்கு வந்து ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்கால நம்பிக்கையெல்லாம் தொலைச்சி செத்து போன ஒரு அனுபவத்தோட இந்த ஆராதனைக்கு வரலாம். வார்த்தையை கேட்க முடியல, ஜெபிக்க விருப்பம் இல்ல, பைபிள் படிக்க விருப்பம் இல்ல, வாழ்க்கையை தேவனுக்காக வாழ விருப்பம் இல்ல. ஒரு காலத்துல வாழ்ந்தேன், ஒரு காலத்துல பைபிள் படிச்சேன், ஒரு காலத்துல ஊழியம் செஞ்சேன், ஒரு காலத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை உன் வாழ்க்கையில பெரிய இழப்போடு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை திரும்ப உயிர் பெற்று எழுவைக்கிறதற்காக தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாகிறவனின் சாவை நான் விரும்பவில்லை என்று சொன்னவர் உன்னை உயிரோடு எழுப்பவர் விரும்புகிறார். வாசிங்க, எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை இயேசு எப்படி உயிர்ப்பிச்சார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால என்னையும் ஆன்மீக மரணத்திலிருந்து என்னை உயிரோடு எழுப்புகிறார். ஆமென். அதனாலதான் ஞானஸ்நான ஆராதனை அப்படின்னா, ஞானஸ்நான ஆராதனை சாதாரண ஆராதனை அல்ல, அது ஒரு அடக்க ஆராதனை. ஆமென் சொல்லம்மா. என்ன ஆராதனை? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? இன்னும் ஒரு வேளை பார்க்கலாம் பிரதர், ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய பரிசுத்தவானும் இல்லை, பரிசுத்தவாட்டியும் இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்படி ஒரு விதண்டாவாதம். அடுத்த ஒரு விதண்டாவாதம் என்ன தெரியுமா? கல்லே ஞானஸ்நானம் எடுத்துட்டா பிரதர் பரலோகத்துக்கு போனான் அப்படின்ற அடுத்த விதண்டாவாதம். சரியா? 3வது விதண்டாவாதம் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் ஒழுங்காவா வாழ்றாங்க,
கவனிங்க, ஒன்று கல்லனை பார்த்து சரியா, திருந்தின கல்லை வாய்ப்பு கிடைச்சோன்னு எடுத்துட்டான், திருந்தாத கல்லை இன்னொரு வாய்ப்பு வரும்னு கடைசியில் சிலுவையில் அவன் செத்து போனான். சரியா, வாய்ப்பு வரும்போது நம்ம கல்லனை பார்க்கக்கூடாது, இயேசுவதம் பார்க்கணும். ஆமென். நான் சொன்னேன், என்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் வாக்குவாதம் பண்ணார், கல்ல ஞானஸ்தானம் எடுத்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அப்படியே உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிற நேரம் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. நான் நல்லா தானே இருக்கிறோம், கை நல்லா இருக்கு. அன்னைக்கு மட்டும் கல்லை ஒழுங்கா அவன் வந்து ஜெயிலில் இருந்திருந்தான் அப்படின்னா, சரியா, ஜெயிலில் இருந்திருந்தான் இயேசுவை கேள்விப்பட்டிருந்தானா கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்துருப்பான் நைட்டோட நைட்டா. ரைட்? ஏன் ஆண்டர் இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பேச வைக்கலான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு வேளை பார்க்கலாம் பிரதர். அடுத்தது ஒன்று கல்லனை பார்ப்பாங்க, அடுத்தது எடுத்தவங்கள பார்ப்பாங்க. எடுத்தவன ஒழுங்காக இருக்கானான், எடுத்தவன் ஒழுங்காக இருக்கிறானோ அவன் நாசமாக போனானோ எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை என்ன தெரியுமா? நான் இயேசுவை தான் பார்க்கணும். நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் ஒழுங்காக இருக்க போகிறேன்னு பார்க்கணுமே தவிர நித்திய நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவரே அவன் ஒழுங்கா இல்லை அதனால தான் நான் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. கவனம் கவனம், ஜாக்கிரதை. அடுத்த முறை பார்க்கலாம். கவனிங்க, நீங்க இன்னொரு காலம் வரும் என்று காலத்தை பார்க்காதீங்க, கல்லனை பார்க்காதீங்க. விளங்குதா? கவனம். ஞானஸ்தானம் எடுத்தவங்களை பார்க்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது. அதனாலதான் ஞானஸ்நான ஆராதனையை பொதுவாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஞானஸ்நான ஆராதனை என்பது அடக்க ஆராதனை. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தலையை நேராக வச்சு, முகம் குப்புற அமுத்த மாட்டாங்க, நேராக வச்சு பின்னால சாய்ப்பாங்க. எதுக்காக? அடக்கத்திற்கு சமம். ஒரு வசனத்தை வாசித்தா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபத்தை பைபிளை திருப்பிக்கோங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். புரியுதா? எப்படி அடக்கம் பண்ணும் பொழுது அங்கே பின்னால அப்படியே மல்லாக்க சாய்ப்பாங்களோ அதே மாதிரி ஞானஸ்நானத்தில் நான் மரிக்கிறேன். யாரோட? கிறிஸ்துவுடனே கூட நான் மரிக்கிறேன். அடுத்தது உள்ள வச்சு அடுத்த 3 நிமிஷம் உள்ளே கடன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். 3ஆவது வினாடி நம்மளை உள்ள இருந்து வெளியே தூக்கிடுவாங்க. ஒரு அலையே சொல்லுங்களேன். ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், பழைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இயேசுவோடு மரிச்சிட்டேன். 3வது இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நான் உயிரோடு எழுந்துட்டேன்றதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு எழுந்தார், நான் எழுந்தேன், என் பழைய மனுஷன் உள்ள போயிட்டான், நான் இப்ப புது மனுஷன். ஆமென் சொல்லலாமா? எப்படி தெரியுமாங்க? காரணம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை உயிர்த்தெழ வைக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான அந்த பழைய பாவ தோல்வியில் இருந்து அவர் உயிர்த்தெழ வைக்கிறார். இன்னைக்கு காலையில் ஒருவேளை பாவத்திலிருந்து வெளியே வர முடியாம நீதிமான ஆக்கப்படாத நிலைமையில் இருந்தா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு காரணத்தை புரிந்து கொள்ளுங்க. அவர் உயிர்த்து எழுந்ததினாலே தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபை சாதாரணமானதல்ல. எனக்கும் அந்த ஜீவனை கொடுக்கிறார், என்னையும் உயிரோடு எழுப்புகிறார். அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் கிறிஸ்துவுடனே மரித்தேன், 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்த மாதிரி என்னையும் அவரோடு எழுப்பி விட்டார். என்னத்துக்காக தெரியுமா? பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் பவுல் புலம்பினார் தானே. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான் 7ஆம் அதிகாரத்தில் சொன்னவர் 8:2 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் அல்ல. கவனிங்க, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். என்ன ஆவி? ஜீவனுள்ள. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆவி? ஜீவனோட சொல்லுங்க, என்ன ஆவி? இவ்வளவுதான் சத்தமா. இன்னொரு தடவை சொல்லுங்க. அது என்ன ஜீவன்? உயிர்த்தெழுந்த ஜீவன். அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களில் இருந்து விடுதலையாக்கி. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் இருந்து. ஏன்னா வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனை விட்டு பிரிஞ்ச வாழ்க்கை, தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற உறவு போயிடும். உறவு போயிடுச்சுன்னா அடுத்தது அவன் செத்து போன வாழ்க்கை. பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கிட்டே. யாரு? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். நான் யாரு? அந்த ஜீவனை தரித்து கொண்டேன். நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்துட்டேன். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தில் செத்த நம்ம இனி பாவம் நம்ம கிட்ட வந்தா நம்மளை பார்த்தா அந்த பாவம் தோத்து போயிடணும். ஆமென். இதுவரைக்கும் பாவத்துக்கிட்ட நம்ம தோத்தோம்ல, இப்போ பாவம் நம்ம கிட்ட தோற்கணும். கை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவம் உங்ககிட்ட தோத்துரும். சந்தோஷமா தான் சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உங்ககிட்ட பாவம் தோத்துரும். ஆமென் சொல்லுங்க. பாவம் தோக்குமா? பாவம் தோக்கணும். இதுவரைக்கும் நீங்க பாவத்தை தோத்தீங்க. எப்ப தெரியுமா அது நடக்கும்? கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம், அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அந்த வல்லமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் விரும்புகிறதுனாலே, எனக்குள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறதுனால பாவம் போராடும், செத்து போகாது பாவம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் அந்த பாவம் இதோட முடிஞ்சு போச்சு பிரதர், சோதனை முடிஞ்சு போச்சு பிரதர், எனக்கு இனிமே வரவே வராத பிரதர் ஈஸ்வரோட, இல்ல வரும், ஆனா அது தோத்துரும். ஆமென். ஆமாம். ஒரு வாலிபர் முகாமில் பேசிட்டு இருந்தேன். ஒரு மதியானம் லஞ்ச் டைமில் ஒரு பையன் வந்து, அங்கிள் எனக்காக ப்ரே பண்ணுங்க அங்கிள். நான் என்னடா அண்ணே? அங்கிள் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க அங்கிள். டே ஆள் பார்த்தா 20 வயசு. எத்தனை என்னடா வயசு? 21 அங்கிள். நான் 21 கல்யாணம் ஆசையா? ஒழுங்காக படிக்கணும் பார்த்துக்கோ, ஒழுங்காக படிக்கணும். என்ன ஆக போகிற லைஃப்பில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. ஏசப்பா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு பெரிய IAS ஆகணும், நல்ல ஜெபம் பண்ணு. இல்லைங்கள், நான் படிக்கணும், ஆனால் எனக்காக ஏன்டா சோதனை நிறையா வருது அங்கிள். அடக்கு இருக்கா? 21 வயசில் சோதனை வருதா? எல்லாருக்கும் வரும். 91 வயசுலேயும் சோதனை வரும். சோதனை போகிறதுக்கு கல்யாணமாக தீர்வு. நிறைய பேர் இளைஞர்கள் நினச்சிப்பாங்க, கல்யாணம் ஆகிட்டா நான் சோதனையிலேருந்து தப்பிச்சிருவேன். வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை வரும். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் சோதனை வரும். சோதனைக்கு வயது தெரியாது. சோதனை வரும்போது சோதனைக்காரன் வயசானவங்களுக்கு வரமாட்டான், இல்லை இளைஞர்களுக்கு தான் வருவான். சீக்கிரமாக இளைஞர்கள் விழுந்துருவாங்க, வயசானவங்க நின்றுவாங்க. நல்லா கவனிங்க, சோதனைக்காரன் சோதிக்க வருவான். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தோக்க போறீங்களா ஜெயிக்க போறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்கு. உயிர்த்தெழுந்த வல்லமையை யார் யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, காலையில் எழுந்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட ஒரு நாளை நீங்கள் துவங்கும் பொழுது அன்றைக்கு வருகிற சோதனையை ஜெயிக்க தேவன் கிருபை தருவார். அன்னைக்கு பாவத்தை ஜெயிக்க கிருபை தருவார். ஐயா அப்ப நேத்து ஜெபம் பண்ணிட்டேனே, இன்னைக்கு திரும்ப சோதனை வருதே, இன்னைக்கு வரும். என்னைக்கு வரைக்கும் வரும்? பெட்டியில கிடத்துற வரைக்கும் வரும். ஆமென். வருமா? யார் ஜெயிக்க போறா? அல்லேலூயா. இந்த பாவம் வரும். வந்து இப்போ வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டு அந்த சோதனை வருது, இல்லை நீங்களே போய் ஒருத்தர் இறந்தவரை திட்டுறீங்க, என்னென்னலாம் நினச்சி திட்டணுமா திட்டுறீங்க. ரியாக்ட் பண்ணுவாரா? ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரா? என்னை ஏன் திட்டன்னு கேட்பாரா? ஏன் கேட்க மாட்டாரு? அவ்வளோ செத்து போயாச்சு. பாவம் வரும், உங்களை நோண்டி பார்க்கும், சீண்டி பார்க்கும், உரசி பார்க்கும், என்னென்னமோ பண்ணி பார்க்கும். நீங்கள் ஒன்றுத்துக்கு மசியலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்? இவன் செத்துட்டான்னு சொல்லும். சொல்லுங்க, ஒரு வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15:31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15. நான் அனுதினமும் சாகிறேன். போதும். நான் எல்லாரும் சொல்லுங்க. ஐயோ பிரதர், நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை பிரதர். இந்த மனுஷங்கிட்ட, இந்த மனுஷிக்கிட்ட, என் பிள்ளைங்க கிட்ட நான் அனுதினமும். அப்படியா? அப்படியா? நான் அனுதினமும் என் ஆஃபீஸில் அனுதினமும் சாகிறேன், என் பாஸ் கிட்ட அனுதினமும் சாகிறேன். இவர் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். ஐ டை டெய்லி. டெய்லி சாகிறேன். எதுக்கு? பாவத்துக்கு சாகிறேன். பாவத்தில் செத்துட்டு இருந்தேன், இப்போ பாவத்துக்கு சாகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க.
டெய்லி கேட்டோம். எங்கள் ஆஃபீஸில் இந்த வார்த்தையை எழுதியே ஒட்டியிருப்பேன். எல்லாரும் டெய்லி படிக்கணும். படிச்சுட்டு பக்கத்தில் பார்த்து கேட்கணும், செத்துட்டியான்னு கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? நல்லா சொல்லுங்க. என்னத்துக்கு? பாவத்துக்கு. ஒரு அலையில சொல்லுங்க. கோபத்துக்கு, எரிச்சலுக்கு, பிடிவாதத்துக்கு. நான் அனுதினமும் எப்படிங்க? நான் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கிறதுனால பாவத்திலிருந்து எனக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஒரு அலையிலே சொல்லலாமா? இரண்டாவதாக என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு பைபிளை திருப்புங்க. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். உயிர்த்தெழுதல் வல்லமையினுடைய 2வது மகத்துவத்தை அங்கே வேதத்தில் கர்த்தர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். எல்லாரும் இந்த வார்த்தையை வல்ல வாயை திறந்து சொல்லுங்க. பிழைத்திருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அடுத்து சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். அழகான வார்த்தை இல்ல? 2 நாளைக்கு பின்பு என்னை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே என்னை எழுப்புவார். அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அவரை விசுவாசிக்கிற நமக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் இந்த வசனத்தை இப்படி எடுக்க விரும்புகிறேன். 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாளிலே அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு ஞான அர்த்தத்தை சொல்லி நான் இந்த 2வது குறிப்புக்குள்ள வரேன். வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாமா? 2 பேதுரு 3:8 வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ரொம்ப அழகா பேதுரு சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி. 1000 வருஷம் சரி. எத்தனை நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பேன்னாரு? 2000. 3ஆவது நாளில் என்ன பண்ணுவேன்னாரு? 3ஆம் நாளுக்கு அப்புறம் சொல்ல, 3ஆம் நாளில் நான் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன்றாரு. அப்படின்னா ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம், 2 நாள் அவருக்கு ஆஃப்டர் 2000 இயர்ஸ் நம்மளை எல்லாத்தையும் உயிரோட எழுப்புவேன்னு ஓசியால சொல்லிட்டாரு. அப்புறம் 3ஆம் நாளிலே எழுப்புவார். எழுந்து நாம் அவர் சமூகத்திலே பிழைத்திருப்போம். இயேசு உயிர்த்தெழுந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு உயிர்த்தெழுந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாவா? கையை வைத்து சொல்லுங்க. பின்னால் இருக்கவங்களாம் கை ஆட்டி சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு 2000 வருஷம் ஆச்சு. உயிர்த்தெழுந்து 2000 வருஷம் ஆச்சு. இது 3000வது வருஷம். அதனால தான் நம்ம கிமு கிபின்னு படிக்கும் போதெல்லாம் இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் மாற்றணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கும் தேவன் உயிரோடு இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவுக்கு பின் 2026ஆம் ஆண்டில் உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் 2000வது வருஷம் கழிச்சு 3000வது வருஷத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும், இது 3000th இயர். இந்த ஆண்டு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் பிழைக்கின்ற ஆண்டு. நம்மை பிழைக்க பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. உம்முன்னு சொல்லாதீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. நீங்க பிழைப்பீங்க. நல்ல மனசார சொல்லுங்க, நீங்க பிழைச்சுக்குவீங்க. இந்த பிழைப்பாய் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயா நீ வாழ்வ. ஆமென். you shall live. நம்புறீங்களா? நல்ல உயிரோட சொல்லுங்க ஆமென். நீங்க உயிரோட சொல்லுங்க ஆமென். நீ பிழைப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பிழைப்பாய். ஏங்க நான் பிழைப்பேன்? பிழைக்கிறதுக்கு காரணம் என்ன? பிசாசு நினைச்சான், இத்தனை போட்டிருக்கிறோம், இத்தனை சோதனையை கொடுத்தோம், இத்தனை பாவத்தை கொடுத்தோம், இவன் எப்படி வாழ்றான் பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நீ எப்படி வாழ்ற பார்க்கலாம். யாரோ ஒரு ஆபீஸ்ல சொல்லுவான், நீ எப்படி வாழ்ற பார்க்கலாம். உங்களை பார்க்கறவங்க பேசுறவங்க எல்லாம் நீ எப்படி வாழ்வ பார்க்கலாம். 2 பிள்ளை இருக்கு, 3 பொண்ணு வச்சிருக்க, 4 பொண்ணு வச்சிருக்க, எப்படி வாழ்வ பார்க்கலாம். இத்தனை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற, எப்படி வாழ்வ பார்க்கலாம். எங்க வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க, 3 அக்கா, 1 தங்கச்சி, நான் 4வது.
எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டம். கடனினுடைய உச்சம்னா என்னன்னு தெரியும். நான் 10th படிக்கும் போது ஊழியத்துக்கு வந்துட்டேன். என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டு சாப்பாட்டுக்காக நான் 8th 9th 10th 3 வருஷம் மெடிக்கல் ஷாப்பில் பேப்பர் கவர் ஒட்டி அந்த அந்த மாத்திரை போடுற கவர் ஒட்டி 100 கவர் கொடுத்தா 10 ரூபாய். ஜோல்னா பை ஒரு பை தைச்சா 4 ரூபாய். அவ்வளோ நெருக்கங்கள் கஷ்டங்களை அனுபவித்தோம். எத்தனையோ நாள் புளி தண்ணியை ஊற்றி ரசம் சாப்பிட்ருக்கோம் கர்த்தர் கிருபையில். இன்னைக்கு 25 பேருக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை கொடுக்குற அளவுக்கு கர்த்தருங்களை வச்சிருக்கிறார். எத்தனையோ பணிகளை சமூகத்திற்கு செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவ கிருபையினாலே இதுவரைக்கும் அவனுங்க 54 திருச்சபைகளை கட்டி இன்னைக்கு 7 திருச்சபைகள் இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிழைப்பாய் பிழைப்பாய். அப்போ எங்கள் அப்பாவை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, 5 பெத்த அரசனும் ஆண்டி ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, யார் வேணால் ஆண்டி ஆகலாம், நான் ஆக மாட்டேன், என் ஆண்டரை நீ பிழைக்க பண்ணுவார். ஆமென். பிழைக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, பிழைக்க பண்ணுவார். பிழைக்க பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? வேதத்தை திருப்புங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்களேன். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்றும் ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக, முதல் பாயிண்ட் அதான், பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பிழைச்சிட்டோம் நம்ம எல்லாரும். ஆமென். நம்ம பிழைச்சிட்டோம். நீங்க பிழைச்சிட்டீங்க. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ வாழ்வா. இதுவரைக்கும் பாவம் உன்னை சாகடிச்சதில்ல. எண்ணிக்கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் பாவ சோதனைகள், பாவ போராட்டங்கள் இதெல்லாம் வந்து உங்களை வாட்டும் பொழுது பாவத்தில் விழுந்தீங்க. நீங்க இப்ப சொல்ல போறீங்க, சோதனையே நீ வரியா? நீ வந்தினா நீ தோத்துருவ. ஏன்னா கிறிஸ்துவுடனே கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னை பிழைக்க பண்ணிவிட்டது. இனி நான் பிழைத்திருப்பது எனக்காக அல்ல, தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உயிர்த்தெழுந்த வல்லமை செய்ய போற 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களை பிழைக்க பண்ணுவார். நீங்கள் பிழைத்து கொள்ளும்படி தேவன் கிருபை பாராட்டுவார். எப்பெல்லாம் உங்களை பாவம் சாகடிச்சு அந்த பழைய குற்ற உணர்வு உங்களை வாட்டிச்சோ, பழைய குற்ற உணர்வுகள் உங்களை தடுமாற பண்ணிச்சோ, பழைய குற்ற உணர்வு ஜெபிக்கும் பொழுது உன்னையும் தேவனையும் பிரிச்சு வேடிக்கை பார்த்துச்சோ, பழைய குற்ற உணர்வு இதுக்கு மேல உனக்கு வாழ்வே கிடையாது, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச உனக்கு இனி உனக்கு விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்லி குற்ற மனசாட்சி சாகடித்து கொண்டிருந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இயேசு குற்ற மனசாட்சியை கொடுக்கிற தெய்வம் அல்ல. இயேசு நல் மனசாட்சியை கொடுக்கிறவர். குற்ற மனசாட்சியை பிசாசு கொடுப்பான். தேவனோ, ஆவியானவரோ கண்டிப்பார். கவனம். உணர்த்துவார். கவனம். ஆவியானவர் கண்டுக்க மாட்டார் இல்லைங்க, கண்டிப்பார், கவனிப்பார், உணர்த்துவார். நூதன பிரசங்கங்கள் இன்னைக்கு நிறைய மலிந்து போன காரியம் என்ன தெரியுமா? ஐயா, இயேசு பாவத்தை கண்டுக்க மாட்டார். அது ஒரு பிசாசு உபதேசம். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சத்தியங்களுக்குள் நடத்துவார், அவர் உணர்த்துவார். அவர் கண்டம் பண்ண மாட்டார், கன்விக்ட் பண்ணுவார். கண்டம் பண்ணது என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சதால முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை, செத்து போ, யூதாஸ் நாண்டுகிட்டு சாகு, இது கண்டம்னேஷன். கர்த்தருடைய வசனம் பேதுருவோடு கூட இடைப்பட்டதினாலே அவருடைய வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான் இல்லையா, அதான் கன்விக்ஷன். கன்விக்ஷன்னா நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்லாது, நீ குற்றவாளி தான், தீர்வு உண்டு என்று சொல்வதுதான் ஆவியானவருடைய வேலை. தீர்வு உண்டா? உண்டு. எந்த பெரிய சூழ்நிலையில பிழைக்க முடியாதுன்ற நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் ஆவியானவர் கன்விக்ட் பண்றாரு, தீர்வு உண்டு, எழும்பு.
அதனாலதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசித்தலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்களேன், பிழைத்திருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சத்தமா. நீங்க பேசுற வரைக்கும் விட மாட்டேன், நான் ஃபாஸ்டிங் போயிருவேன். சொல்லுங்க, பிழைத்திருக்கிறேன். சத்தம் வருது பாருங்க. நான் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்காக வாசிங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இயேசு எனக்குள்ள வந்துட்டார். எப்போ செத்து அந்த ஆவிக்குரிய மரணத்தை விட்டு இயேசுவோட உயிர் தெழுந்தோமோ, உயிர் தெழுந்தவர் பாவத்தை ஜெயிக்க வைத்தார். உயிர் தெழுந்தவர் என்னை பிழைக்க வைக்கிறார். நான் எழுந்த உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்ல போறோம்? நான் இப்ப வாழ்றது பாவத்துக்காக அல்ல, இயேசுவுக்காக, தேவனுக்காக. உயிர் தெழுந்த வல்லமையை சுமந்து இந்த காலையில வெளியே போகும்போது எப்படி தெரியுமா போகணும்? நான் வாழ்ந்தா இயேசுவுக்காக வாழ்வேன். வாழ்ற ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ போறேன். ஆமென் சொல்லாமா? கொஞ்ச நாள் உலகத்தை அனுபவிச்சுட்டு போறதில்ல, வாழ்ந்தா இயேசுக்காக வாழ போறேன். நீங்க பிழைப்பீர்கள். உலகத்தில் எத்தனையோ காரியம் உங்களை பிழைக்க ஒட்டாம உங்களை தடுமாற செய்கிற காரியம் இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம். எத்தனையோ விஷயங்கள் உங்களை பிடிச்சி வாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாமா? விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. விஷப்பூச்சி பவுலின் கையிலே மெலித்தா தீவில ஒதுங்கின பவுலினுடைய கையில தொங்குகிறதை அந்த தீவார் கண்டபோது, அந்நியராகிய அந்த தீவான் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், சாகணும். பவுலை பார்த்து என்ன சொல்றாங்க? சாகணும். 276 பேர் படகுல, கவனிங்க, 276 பேர் இப்போ அவங்க ரோமுக்கு போறாங்க. 276 பேர் இப்பொழுது ஒரு பெரிய விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அதுல பவுலும் ஒருவர். கப்பல் உடைஞ்சு மெலித்தா தீவுல வந்தா, மெலித்தா தீவுல அந்த அனல் ஒரு விறக பவுல் பொறுக்கி நெருப்புல போட போறாரு. அனல் உரைத்து கையை கவ்விக்கிட்டு இருந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிற போது தீவார் கண்டு, இந்த மனுஷன் யாரு? சாகணும், கொலைபாதகன். ஏன்? இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பிழைக்க மாட்டான். உங்களை யாராவது சொன்னாங்களா? பிழைக்க மாட்டான், நீ பிழைக்க மாட்ட, உன் வாழ்க்கையில் உன் குடும்பம் பிழைக்காது. உயிர் தெழுந்த வல்லமையை நம்புறவங்க எல்லாரும் சொல்லுங்க, நாங்க பிழைப்போம். ஆமென். நாம் பிழைப்போம். கடன் ரொம்ப ஆயிடுச்சு பிரதர், பிழைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பிழைப்பீர்கள். ஆண்டவர் பிழைக்க வைக்கிற தேவன். ஏன்? அவர் உயிரோடு எழுந்தவர், உயிர் தெழுந்த வல்லமை அவரை பிழைக்க பண்ணினது என்றால் நானும் அவரோட பிழைப்பேன். அவர் பாவத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். அவர் பிழைத்தார், நானும் பிழைப்பேன். பவுல் கையை கவ்வின அந்த விஷப்பூச்சி அந்த தீயில அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல அப்படியே உதறி போட்டு, வேதம் சொல்றது, ஒரு தீங்கும் காணாதிருந்தான். பார்த்த ஜனங்கள்லாம், பிழைக்க மாட்டான்னு நினைச்சோமே, பிழைச்சிட்டான். பிழைக்க மாட்டான்னு நினைச்சோமே, பிழைச்சிட்டான். உங்களை சொல்ல போறாங்க, உங்க சொந்த ஊருக்காரங்க, உங்க தெருவில் இருக்கவங்க சொல்ல போறாங்க, நீ பிழைக்க மாட்டேன்னு நினைச்சோம், சர்ச்சுக்கு போயிட்ட, தேவனை பிடிச்சுக்கிட்ட, பிழைத்தாய், நீ பிழைத்தாய். உயிர் தெழுந்த வல்லமை உங்களை பிழைக்க பண்ணும். உயிர் தெழுந்த வல்லமை உன்னை பிழைக்க பண்ணும். வாசிங்க ரோமர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க சத்தமா. கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், மரித்து எழுந்து பிழைத்திருக்கிறார். 2ஆம் நாளிலே உயிர்த்தெழுவான். 3ஆம் நாளிலே
எழும்புவார். என்ன அழகான வசனம் அல்ல? கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும். பிழைப்பீங்களா? பிழைப்போம். அல்லேலூயா. ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. உங்க கூட இன்னைக்கு காலையில் போகும்போது சொல்லுங்க, ஆண்டரே இந்த உலகம் என்னை பார்த்து நீ பிழைக்காதுன்னு சொல்லிருச்சு, ஆனால் இன்னைக்கு நான் அறிக்கை பண்ணுறேன், உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுற நம்ம உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அனுபவிக்க போகிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கிற நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து பிழைப்பேன், பிரச்சனையிலிருந்து நான் பிழைப்பேன், என்னை சாகடிக்க நினைச்ச விரியன் பாம்பிலிருந்து பிழைப்பேன், பொல்லாத செய்வனை கட்டிலிருந்து பிழைப்பேன், எனக்கு எதிராக வைக்கப்பட்ட மந்திரத்திலிருந்து பிழைப்பேன், எனக்கு எதிராக எழும்பின ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் நான் பிழைப்பேன், எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், எனக்கு எதிராக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும்படி நான் பிழைப்பேன். விசுவாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். இயேசு சொன்னார் யோவான் 16:33, நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஜெயித்தேன், நீ விசுவாசித்தா நீயும் உலகத்தை ஜெயிப்பா. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன? உன்னை சாகடித்து கொண்டிருக்கிற எதையும் நீ ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஒன்று, பாவத்தை ஜெயிப்போம். இரண்டாவது, உலகத்தை ஜெயிப்போம். ஆமென். பிழைப்போம். மூன்றாவதாய் கடைசியாய் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8:11 வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன அற்புதமான வசனம்! சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மூணாவது, மரணத்தை ஜெயிப்போம். எதை ஜெயிப்போம் அப்படின்னா, பிரதர் நாங்கள் சாகாமையே இருப்போமா? ஏன்னா இப்போ ஒரு புது உபதேசம் ஒன்று பூமியில் தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக பரவுது. அது கொரோனாவுக்கு முன்னாலேயே பரவிச்சு. 2020 மே மாதம் அது ரொம்ப வேகமாக பரவிச்சு. 2020 ஜனவரி மாதம் வேகமாக பரவிச்சு. கொரோனா இல்லை, இந்த உபதேசம். அந்த உபதேசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சாவாமை. சாகவே மாட்ட, இம்மார்டலிட்டி. ஐயா நீ சாக மாட்ட, உயிரோட வாழ்வ சொல்றதெல்லாம் யாருன்னா 30 வயசு 35 வயசு இளைஞர்கள். அதான் ஒருத்தனுக்கு சொன்னேன் நான், நீ 60 வயசுல இதை சொல்லணும்னா சந்தோஷம், 30 வயசுல சொல்லிட்டு கடைசியில் இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன், சொன்னவங்கெல்லாம் கல்றத்தோட்டத்திலேயே தங்கியிருந்தாங்க. எதுக்கு? அடக்கம் பண்ணுறதுக்கு. நல்லா கவனிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு, நல்லா சொல்லுங்க, நியமிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நியமிச்சிட்டார். வாயத்தான சொல்லுங்க. என்னத்தை? எல்லாருக்கும் இருக்கு மரணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆள் கூட இது வரைக்கும் சாகாமல் வந்ததில்லை. காலம் ஆக ஆக என்னதான் மனசில் என்றும் 16ன்னு மனசு சொன்னாலும் உங்கள் உடம்பு காமிச்சு கொடுத்துரும், உங்கள் முடி காமிச்சு கொடுத்துரும், உங்கள் வாழ்க்கை காமிச்சு கொடுத்துரும், உங்கள் நட காமிச்சு கொடுத்துரும், உங்கள் இந்த நிமிந்த வாழ்க்கையெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். சரியா? நான் சொல்லுவேன், எனக்கு இப்போ 25 முடிச்சு 24ன்னுவேன். எங்கள் ஸ்டாஃபெல்லாம் சிரிப்பாங்க. கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதுலாம் சொல்லுவேன். ஆனால் நானே நினச்சிக்குவேன், கொஞ்சம் வயசாகுதுல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். ஏன் பிரதர் ஈஸ்டர் அதுமா நீங்கள் மரணத்தை குறித்து பேச வந்தீங்க எங்கள் சர்ச்சுக்கு? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். எல்லாருக்கும் மரணம் உண்டு, யாரும் விதிவிலக்கில்லை. எல்லாரும் க்யூவில் நிற்கிறோம். யார் ஃபஸ்ட்டு தெரியாது, யார் செகண்டு தெரியாது, எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் ஆண்டு கொடுக்குற சிறப்பு என்ன தெரியுமா? எனக்கும்
அவருடைய வல்லமையின் ஆவியை பெறாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியை எனக்குள் பெற்றிருக்கிற எந்த நபரும், தனக்குள் வைத்திருக்கிற எந்த நபரும் அந்த மரணத்திலிருந்து அவர்கள் திரும்ப அந்த சாவுக்கு எதுவான அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை உயிர்த்தெழ வைக்கிற ஆவியானவர், என்னை உயிர்த்தெழ வைக்கிற ஆவியானவர் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கை கல்லறையோடு முடிந்து விடுகிறது அல்ல. நல்ல கவனிங்க. ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பிரதர் அந்த கல்லறையோடு உங்க வாழ்க்கை சகாப்தம் முடிந்து விட்டது. இல்லை, ஒரு நாள் கடைசி எக்கால சத்தம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆமென். நம்ம அதுக்கு முன்னால இறந்தா உயிரோடு எழும்புவோம். இயேசு வருகையில இருந்தா நீங்களும் நானும் பாதாளத்தை பார்த்து சொல்ல போறோம், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அடுத்த கூட்டம் சொல்ல போகிறது, மரணமே. விசுவாசிக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் மரணத்தை பார்த்து சொல்ல போறாங்க, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியல பத்தியான்னு சொல்ல போறாங்க. மரித்தவங்க சொல்ல போறாங்க, பாதாளமே உன்னை என்னால் ஒன்றும் என்னை ஒன்றும் பண்ண முடியல பத்தியான்னு சொல்ல போறாங்க. ஏன்னா மரித்து உயிர்த்தவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடியினால், எனக்குள் வாசமாய் இருக்கிறவர் என்னையும் உயிரோடு எழ வைப்பார். அதனால தாங்க நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். மரணத்தின் மேல என்ன கொடுக்கிறாரு? நம்பிக்கை. மரணத்தின் மேல நமக்கு என்ன கொடுக்கிறாரு? இருக்கா? மரணத்தின் மேல ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். இந்த 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 உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுற நமக்குள்ள மிக முக்கியமாய் அழுத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்று, நான் உலகத்தை ஜெயிப்பேன், பிழைப்பேன். 2, நான் பாவத்தை ஜெயிப்பேன். 3, நான் மரணத்தை ஜெயிப்பேன். ஆமென். நான் கண்ணை மூடுனா அந்த வினாடி எனக்கு தெரிஞ்சிடும் நான் மரணத்தை ஜெயிக்க போறேன். ஏன்னா இந்த பூமியில் வாழும் பொழுது அவரோடு வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த நிச்சயம், அவரோடு வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த நிச்சயம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கொண்டு வந்தோம், என்ன பண்ணோம், என்ன சேர்த்து வச்சோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கண்ணை மூடுற நேரம் நமக்கு ஒரு தெளிவு நிச்சயம் இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறேன்ற நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அடக்க ஆராதனை எல்லாம் வீட்டில் வச்சுருந்த ஒரு சகோதரன், அவர் ஐயா, அவர் இறந்துட்டார். அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு பாட்டை ஒன்று பாடி, பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி, இன்னொரு சின்ன பல்லவியை பாடி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த தலைமாட்டில் ஒருத்தர் நின்று என்னை முறைச்சிட்டு இருந்தார், பல்ல கடிச்சிக்கிட்டு முறைச்சிட்டு நின்னார். எனக்கு தெரியும் அவர் சொந்தக்காரர், அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் என்னை முறைச்சார். எனக்கு தெரியுது ஏதோ சம்திங் ராங். சரி, நான் வெளியே புறப்பட்டேன். போகும்போது என் கூடவே பின்னாலேயே வந்தார், கணச்சிக்கிட்டே வந்தார் அப்படின்ட்டு வந்தார். நான், ஐயா நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் யார் அவருக்கு இறந்தவருக்கு அப்படின்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொன்னார், சொந்தக்காரன். சரி, ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட அப்படின்னு. சார் உங்களெல்லாம் நினச்சா வெக்கமாக இருக்குது சார், அவமானமாக இருக்குது சார் அப்படியே புலம்புறாரு. என்ன பிரச்சனை? ஏன் சார் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா சார்? நான் என்னங்க பிரச்சனை? நான் என்ன பண்ணேன்? வந்தேன், ஒரு பாட்டை பாடினேன், ஒரு பைபிள் படித்தேன், பிரசங்கம் பண்ணேன். சார் வீட்டில் எவனாவது பாடுவானா சார்? நான் சொன்னேன், இந்த ஆள் மாத்திரம் ரட்சிக்கப்படலைன்னா நாங்களாம் அது பாடுறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆடுவீங்க. ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்க்காத மாதிரி எப்படியே உட்காந்துருக்கீங்க. நாங்களாவது பாடுவோம், நீங்கள் ஆமாம். அது நல்லா என்ன இந்த ஆட்டமாக அது. அதில் 4 பேர் தண்ணி வேறு அடிச்சுக்கிட்டு, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சரி, அது உங்கள் பாடு. நான் ஏன் பாடினேன்னு சொல்லட்டா? இவர் கண்ணை மூடும்போது ஒரு நம்பிக்கையோடு கண்ணை மூடினதுனால ஒரு நிச்சயம் எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நிச்சயம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு மாத்திரம் உயிரோடு எழாவிட்டால் எனக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை போயிருக்கும். உயிர்த்தெழுதல்ல அங்கே உயிர்த்தெழுவேன் என்ற நிச்சயத்தை நான் இழந்திருப்பேன். நான் உயிர்த்தெழ முடியாது, என் சரீரம் மண்ணுக்கு மண்ணா போய் முடிஞ்சு போயிருக்கும், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு முன்பாக உயிர்த்தெழுதலிலே முன்னோடியானதினாலே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் அவர் ஆவியை கொடுத்ததினால எனக்கும் ஒரு நம்பிக்கை தருகிறார். அவருடைய வரிசையிலே நானும் உயிரோடு எழும்புவேன். அவருடைய வரிசையிலே எனக்கும் அந்த ஜீவனை தருவா. ஒரு நாள் அந்த கால சத்தம் துணிக்கும் போது உயிரோடு எழும்புவேன். இதுதான் உலகத்துக்கு நம்ம கொடுக்க போற செய்தி. ஆமென். அந்த மகிமையில நானும் உயிர் தெழுவேன்.
அதனால தான் வாசிக்கிறோம். அதை வைக்கும்போது அந்த அந்த சரீரத்தை வைக்கும்போது ரொம்ப பயந்து பயந்து வைப்பாங்க. நல்லா பூட்டுங்க, நல்லா மூடுங்க, நல்லா வைங்க. வெளியில் நாத்தம் வந்துடக்கூடாது. என்னதான் விழுந்தாலும் அந்த கிருபையில 30-35 வருஷம் ஊழியம், 30 வருஷம் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். நான் நிறைய அடக்க ஆராதனைகள் போயிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்னதான் விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னையும் கூட்டு போயிருங்களேன்னு சொன்னால் கூட 2வது நாள் 3வது நாள் எப்போ எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. இல்லைங்க இருக்கட்டும், அப்படியே இங்கே இருந்துட்டு போதும், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம யாராக இருந்தாலும் ஒரு நாள் அங்கே கண்ணை மூடினா அவங்கள விதைச்சு தான் ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையற்றவர்களாய் அல்ல. அதனால தான் பவுல் சொல்கிறார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் துக்கித்து அறிவில்லாதிருக்க மனமில்லை. ரீசன், அவர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறவர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிற இது அழிவில்லாததாய் எழும்ப போகிறது. இது அழிவுள்ள சரீரம், இது அழிவுள்ள சரீரம். கோத்தகிரியில் ஒரு மிஷன் ட்ரிப்புக்கு போயிருந்தேன். ஒரு ட்ரைப்ஸோட ஊழிய செய்யறதுக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சந்திச்சேன். அவர் சொன்னார், ஹலோ, கை கொடுத்தேன். அவர்ல என் கையெல்லாம் கொடுக்காதீங்க, தூரம் நின்று பேசுங்க என்னார். ஒன்றும் புரியல. அப்புறம் தான் தெரியும் அவர் ஒரு பெரிய மந்திரவாதி. சரி, அவருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அவருக்காக ஜோம் பண்ணட்டானே, இல்லை வேணாம் ஆனார். 2வது நாள் திரும்ப அவரை சந்தித்தேன். ஹலோ அப்படின்னு இன்னும் ஒரு அடி கிட்ட போனேன். கிட்ட வராதிங்க அப்படின்னார். என்ன பண்ணுது ஏன்னு கேட்டேன். இல்லை வேணாம் அப்படின்னாரு. சரி விட்டேன். திரும்ப அடுத்த நாள் ஊழியத்துக்கு போகும்போது திரும்ப சந்தித்தேன். இன்னொரு அடி கிட்ட போனேன். சார் நீங்கள் ரொம்ப கிட்ட வரீங்க சார்னார். ஏன், என்ன பிரச்சனை சொல்லுங்கண்ணே. சார் 7 வருஷமாக பல் விளக்கலை சார்னார். நான் பொய் சொல்லலை, உண்மையே சொல்கிறேன். ஏயாண்ணா, இந்த மந்திரம் பல் விளக்கலாம் தான் பழிக்கும்னாரு. ஆடா கூமுட்டை. நான் என்னமோ நினைச்சேன். எங்கள் குருநாதர் அதான் கற்றுக் கொடுத்தார். நான் சொன்னேன், எங்கள் குருநாதர் சுத்தமாக இருக்க கற்றுக் கொடுத்தாரு. அல்லையிலே சொல்லுங்க. அந்த பல் விளக்கனாலே நாத்தம் வருதுன்னு பயந்து தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறேன்ல. செத்தா என்ன ஆகும்? அழிவுள்ளதாகிய இது விதைக்கப்படுகிறது, அழிவில்லாததோடு எழும்ப போகிறது. ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும் பொழுது, கவனிங்க, ஒரு சுவிசேஷத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் அடையாளம் என்னன்னு அவருடைய சீஷர்கள் கேட்ட பொழுது, அவருடைய சீஷர்களுக்கு இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன அத்துணை வாக்கு தத்தங்களும் நிறைவேறி இருக்கிறது. அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் காண்பீர்கள். 2020ஆம் வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளையே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்துணை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற துவங்கி விட்டது. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம். என் வீட்டு வாசற்படி வரைக்கும் யுத்தத்தின் வாசனை வீசுகிறது. அடுத்தது 3வது உலகமாக யுத்தம் ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, பூசி மொழிகி பேச விரும்பல. இயேசுவின் வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும். நம்முடைய மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும். மரணமோ இயேசுவின் வருகையோ எதுவாயிருந்தாலும் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீ மரித்தால் உன்னுடைய நித்தியத்தை எங்கு கழிப்பாய்? மரித்த அடுத்த வினாடி ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போனேன், அதனால பரலோகத்துக்கு விடுங்கன்னு நீ சொன்னா தேவன் அதை கேட்க மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும், மரணத்திலிருந்து உன்னை விடுதலை பெற வேண்டும், உலகத்தின் சாபத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரமே. இயேசு இல்லாம நித்திய வாழ்வு கிடையாது. இயேசு நானும் வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்லல, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் அவன் எழும்புவான். ஏன் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது இயேசு வந்துட்டா, நான் மரணத்தை ஜெயித்து நேரா அவர்கிட்ட போயிருவேன். மரித்த பின்பு இயேசு வந்துட்டா, நான் மரணத்தை ஜெயித்து நேரா அவரோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ணுவேன். உயிர்த்தெழுந்த வல்லமை கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள். 1, நீ பாவத்தை ஜெயிப்பா. பாவத்தை நீ மேற்கொள்ளணுமே தவிர பாவம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. 2வது, உலகத்தை ஜெயிப்பாய். உலகம் பிழைக்காதுன்னு உன்னை சொல்லும், நீங்க சொல்லுவீங்க நான் பிழைப்பேன். 3வது, மரணம் சொல்லும், நான் யார் தெரியுமா? நீங்க சொல்லும், நான் உன்னை ஜெயிப்பேன். ஆமென். அவர் வரும் பொழுது, ஏன்னா இயேசுவை மரித்தோர் இந்த எழுப்பினவருடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறதுனால நானும் எழும்புவேன். ஜெபிக்கலாமா? எழும்பி
தேவ சமூகத்திலே கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உயிர்த்தெழுந்தார் என்று செய்தியை கேட்டுவிட்டு போகிறதல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்து விட்டு போகணும். ஜெபமல்லாமா? எழுமி நில்லுங்க வேகமா. ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியலை, பாவத்தை நான் அடிக்கடி விழுகிறேன், பாவத்தோடு போராடுகிறேன், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்குறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்க விரும்புகிறேன். லார்ட், ஐ வாண்ட் டு ஓவர்கம் த சின்ஸ். லார்ட், என்னுடைய பாவத்தை மேற்கொள்ள நான் ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை எனக்கு வேணும். உண்மையாக சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாவத்தை ஜெயிக்கிற கிருபை எனக்கு தாரும், பாவத்தை மேற்கொள்கிற கிருபையை தாரும். பாவத்தோடு நான் போராடி பாவத்துக்கு செத்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை மாறி, பாவம் என்னை கண்டா இனி அது பயந்து ஓடணும், பாவத்தை நான் மேற்கொள்ளணும். சொல்லுங்க, நான் பிழைக்கணும். நல்ல வாயத்தரன் சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களை பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னால சொல்லுங்க, நான் பிழைப்பேன், நான் பிழைப்பேன், பிழைப்பேன். நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் பிழைப்பார்கள். ஆமென், ஆமென். Thank you Holy Spirit. யாரெல்லாம் உன்னை நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னால நீ பிழைக்கும்படி தேவன் கிருபை தருவா. ஓ ஹalleluya. நீ பிழைப்பாய், நீ பிழைப்பாய், நீ பிழைப்பாய். இயேசுவின் நாமத்துல உன்னோடு போராடின பொல்லாத விரியன் பாம்பு, ஆமென், இயேசுவின் நாமத்தினால உன்னோடு கூட மோதிக்கிட்டு இருக்கிற அந்த பொல்லாத செய்வனைகள் இயேசுவின் நாமத்துல உன்னை விட்டு அகன்று போகிறது. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான பொல்லாத பிசாசின் தந்திரங்களும் விலகுவதாக. உடைய பிள்ளைகளோடு போராடின அசுத்த ஆவிகள் விலகுவதாக. மரணத்தை பயந்து கொண்டல்ல, மகிழ்ச்சியோடு சந்திக்க அதை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறார், மரித்து உயிர்த்தவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட எங்கள் ஓட்டத்தை ஓட கிருபைத்தார். ஆசீர்வதியும், அன்பு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஊழியம் கட்டி எழுப்பப்படட்டும், மகிமையாய் நிறுத்தப்படட்டும். இதுவரைக்கும் நடக்காத பார்த்திராத மகிமைகளை இனி வரும் நாட்களில் தமது பிள்ளைகள் காண்பார்களாக. ஊழியங்களிலே ஒரு பெருக்கம், விசுவாசிகளிலே ஒரு பெருக்கம், ஆத்மாக்களிலே பெருக்கம், வசனத்திலே ஒரு பெருக்கம், சீஷர்களின் எண்ணிக்கையிலே ஒரு பெருக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே, சபை விசுவாசிகளை ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்தவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும். எங்களோடு பேசினீர், உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வசனம் தொடர்ந்து எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ஊடுருவி கிரியை செய்யட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.